சின்ன முருங்க சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எப்படியோ ஒரு வழியா சேதுவும் அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு போனது இங்க போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த சாட்சியுமே கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆனா கல்யாணத்துக்கு இங்க எல்லாருமே தயாரா உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கல்யாண பொண்ணுமே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இங்க போஸுக்கு நம்ம மறக்க முடியாத ஒரு அசிங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது தெரியாம இங்க ஈஸ்வரி அந்த பொண்ணு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பவுமே இங்க ஈஸ்வரி ரொம்பவே பதட்டமாக தான் இருக்காங்க. இந்த கல்யாணம் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே பதட்டமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சாபத்திரியும் தாமரையும் என்ன மதுரை ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க போல, உங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களை அசைக்கிறதுக்கு ஆளே இல்லை போல, நல்லா வசதி ஆயிடுங்க அப்படின்ற மாதிரியுமே இங்க சாபத்திரியும் தாமரையும் கேட்குறாங்க. அதை கேட்டதுமே இங்க ஈஸ்வரி, அத்தாச்சி நீங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தானே நீங்க இது மாதிரிலாம் எங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா நீங்க கப்புன்னு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாகவும் பேசிட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் எங்க போயிருக்கான் சேது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அங்க கருப்பு கிட்ட எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. கருப்பு அங்க சேது எங்கன்னா இருக்கானு சொல்லிட்டு கால் பண்ணி இது பாரு, அவன் எங்க போயிருக்கானே தெரியல, இந்த கல்யாண டைம்ல கூட அவனுக்கு என்ன வேலை இருக்கோ தெரியல அப்படியேப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சன்னியாசியும் கருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க சேதுவை, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே கருப்பு எங்கெங்கேயோ தடைக்க பார்க்குறாங்க, அங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் இங்கே இல்லாதது இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா போஸோட விஷயத்தெல்லாம் எல்லாமே அப்பா கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சேது. ஆனால் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சி இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து மருந்து அடித்து பிடுங்கிட்டு வந்தது இந்த விஷயம் இங்கே சேதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த விஷயத்தை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி அங்க பதட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இங்க தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்குள்ள வந்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இல்லை தமிழ்ச்செல்வி, இங்க கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க மட்டும் அங்க தனியா இருப்பீங்களா? ஆமா எங்க மலர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மாமா அது வந்து நீங்க தான் அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்களா, அது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, போய் அட்டன் பண்றதுக்காக போயிருக்கா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. சரி சரி அவ இங்க இல்லாததான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியுமே இங்க மோகனாவுமே சொல்லிடுறாங்க. ஏன்னா இங்கே இருந்தானா அவள் மனசாபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் அங்கே சேது எங்கே போயிருக்கானே தெரியல, அவனை கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி, சேதுவை நீ பார்த்தியா, நைட்டு அங்கே தானே வந்து அவன் ஸ்டே பண்ணுவான், நைட்டு வந்தானா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் மம்மா அது நைட்டு என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரல, ஆனால் அதுக்கு முன்ன எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வர வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே பேசிகிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலாக தெரியல அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட எங்க ராஜாங்கமும் சரிம்மா அங்கே கருப்பை அமுச்சு விட்டுட்டு இருக்கேன், அவன் எங்கன்னா பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற மனமே இல்லை எல்லா வழியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும் சன்னியாசியும். அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் போஸு இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுட்டு அவன் இந்த வீட்டில் நல்லவனாக உக்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வைத்தியரோட பொண்ணுக்கிட்ட, ஏமா நீங்கள் அன்றைக்கே பார்த்தல, அன்றைக்கி நான் வந்து அந்த காட்டில் எப்படி மருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனல, அன்றைக்கி வந்து நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே ஊருக்கு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் நான் சைலண்ட்டாக ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அமைதியாகிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. சரி சரி நீ என்ன பண்ணுவ, தப்பு செஞ்சவனே அங்கே நல்லவனாக உக்காந்துக்கிட்டு இருக்கும் போது நீ என்ன சொல்லுவ பார்த்தவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே சைலண்ட் ஆடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே நொடிக்கு நொடி இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் அப்படியே அள்ளு விடுது. ஏன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தாதான் இங்கே போஸ் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே போஸு நார்மலாகவே இல்லை, அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இங்கே தமிழ்ச்செல்வி அந்த தாமரைத்தட்டு பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அங்கே மனம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்பத்தா தமிழை பார்த்து தமிழை கீழே விழுந்துட்டு போதும், மொல்லாவே நீ செய், ஏன்னா நீ நடந்துக்கிட்டே இருந்தனா வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எதனா ஆக போகுது, மொல்லா செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் தமிழை நீ வேலைலாம் செய்யாத, இந்த மாதிரி டைமில் நீ எதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அங்கே தான் செய்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்களா, நீ எதுவுமே செய்யாத வந்து உக்கார அப்படின்ற மாதிரி
மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டாங்க தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. மாமா நம்மக்கிட்ட ரொம்பவே நார்மலாக நல்லாவும் பேசுகிறாரு. ஏன்னா இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நினச்சாலுமே ஆனால் சேது கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினப்பு இருக்குது. ஆனால் வெளியில் அதை காட்டிக்காமல் எதுவுமே தெரியாமல் அவர் அந்த வார்த்தையை என்னை பார்த்து கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே ஒரு மைண்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றில் 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு அந்த வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. அப்படின்றதுனால இந்த விஷயத்தை வச்சே இங்கே சேதையும் இங்கே தமிழ்ச்செல்வியும் நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு முடிவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் இருக்கட்டும், இப்போ நடக்க வேண்டிய விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே எல்லாமே ரெடி ஆகிட்டு அங்கே ஈஸ்வரியும் எங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த பொண்ணு வேற அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எங்கம்மா அங்கே வரலீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே ஈஸ்வரிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இங்கே சந்தோஷமாக இங்கே ஈஸ்வரி இருக்கலாம், ஆனால் இங்கே அந்த பொண்ணு வீட்டில் இருந்து வந்தால் தான் இங்கே என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னே சொல்லிட்டு தெரியும். ஏன்னா அந்த பொண்ணுமே இந்த கல்யாணத்தை மடமேல தான் நிறுத்துவேன், அவங்களுக்கு அசிங்கத்தை நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுமே எங்கள் போஸ் மேலே ரொம்பவே பாசமும் அன்பும் வச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் எங்கள் போஸ் அங்கே மலர்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுது. இங்கே அந்த பொண்ணுமே 2 கண்ணால் பார்த்துட்டு இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்கும். ஆனால் அந்த அசிங்கத்தை அங்கே போஸுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனாலே எங்கள் மனமேல இந்த கல்யாணத்தை நிற்க வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லாமல் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க சைலண்டாகவே ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கே சேதுவுமே ரொம்பவே கிட்டையுமே வந்துட்டாரு. அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கே போஸுவை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக தான் வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த விஷயம் ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அவனுக்கு கல்யாணம் நடக்காது, இங்கே லைஃப் லாங் இந்த வீட்டுக்குமே அங்கே வரவிடாமல் பண்ணி விட்டுருவாங்க ராஜாங்கம். அதுக்கப்புறம் என்ன கிட்ட வந்துட்டாரு. அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறாரு. அவரோட இங்கே நிறுத்திட்டு அங்கே வைத்தியரையும் அந்த வைத்தியரோட பொண்ணையும் இங்கே சேது கூட்டிகிட்டு வராங்க. இங்கே இதை பார்த்த ஈஸ்வரிக்கும் சாபுத்திரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஈஸ்வரிக்கு சித்ராக்கு 2 பேருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஐயோ என்ன சாட்சியை கொண்டு வந்துருக்குறான்னு தெரியலையே, இங்கே வைத்தியரெல்லாம் வேற கூட்டிகிட்டு வரான், என்ன பண்ண போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ளே வந்துட்டு அப்பா இந்த கல்யாணத்தை உடனடியாக நிறுத்தணும்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அந்த கல்யாணத்தை நிற்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட அப்பத்தா, மோகனா, ராஜாங்கம், சன்னியாசி, ஈஸ்வரி, சாபுத்ரி எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது. என்ன சொல்கிற சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்ரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சேதுவுமே அங்கே நடந்த விஷயமெல்லாம் எல்லாமே அந்த வைத்தியரோட பொண்ணுமே சொல்கிறாங்க. அந்த பொண்ணுமே ஆமாங்க ஐயா, அந்த காட்டுக்குள்ளே ஒரு அக்கா வந்து அந்த மாத்து மருந்தை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து அந்த அக்காவை தலைமையிலே அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் அந்த அக்காவை எதுவுமே கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த அக்காவை நான் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே அந்த அக்கா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. இதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன சொல்கிறோமா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் கேட்குறாரு. உடனே ஆமாங்க ஐயா, என் குலதெய்வ சாமி மேலே சத்தியமாக இதை நான் 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் அங்கே போசுவை பார்த்து ரொம்பவே கோபமாகவும் மறைச்சிக்கிட்டு நீ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இந்த வீட்டில் குற்ற உணர்ச்சி இல்லாமல் எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாராக உக்காந்துக்கிட்டு இருக்க ஈஸ்வரி, நீ இதுக்கும் நீ உடந்தையா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ இல்லைம்மா, எனக்கு எந்த விஷயமே எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எங்கள் போஸ் சட்டையை பிடிச்சிக்கிட்டு 4 வெளுத்து வாங்குறாங்க. போஸை இதுக்கு மேலே இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த ஒட்டு உறவும் இல்லை, இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு நீயே வெளியே போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போய் விழவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கம் பயங்கர கோவமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாமா நீங்கள் அவனை மன்னிச்சுக்கோங்க மாமா, அவனுக்கு இப்போ தான் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அவனுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருவான், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னா நீயும் அவங்க கூட சேர்ந்து வெளியே போயிடுறனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசு, இல்லைனா நீ பேசாத, அவன் நல்ல காரியமாக செஞ்சு வச்சிருக்கான், இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு வச்சுட்டு அங்கே முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தெரிஞ்சுமே அவளை அடித்து மயக்கம் பண்ணது இல்லாமல் இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கிக்கிட்டு கெட்டனாக இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கான்.
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் ராஜாங்கம் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் சன்னியாசியும் அங்கே கிடைச்சதா வாய்ப்பு, நான் ஒரு வாய்ப்பில் தான் அவன் கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கே சென்ட்ரலில் சாபுத்திரியும் ஆமனை இவனெல்லாம் வீட்டிலே விடக்கூடாதுண்ணே, இவன் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தானே தெரியுது, எப்படிடா அங்கே ராஜாங்கமையும் உங்களை எல்லாருமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அவனுக்கு மனசு மாறிச்சு, நல்லவனாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளோ பெரிய திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு இந்த வீட்டில் எவ்வளோ இது தைரியமா நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை இந்த வீட்டில இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அத்தாச்சி நீங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க பண்ணாத வேலையா எங்க பையன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரியுமே இங்க ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாகவும் இருக்கு. உடனே சித்ராவும் தாமரை கூட நிறைய கெட்ட விஷயம் பண்ணியிருக்கா, அதுக்கெல்லாம் அவங்கள வீட்டை விட்டா துரத்துனாங்க, ஏதோ மன்னிச்சு வீட்டில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக தான் ஆயிடுது. ஏன்னா இங்கே போஸ் பண்ணதே தப்பு, அதுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்கு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் வந்துட்டாங்க. ஈஸ்வரி சித்ரா நீங்கள் 2 பேரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அவன் கூட சேர்ந்து வெளியே போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியுமே ஸ்வீட்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே போஸுமே காலில் விழுந்து இது பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த இது மாற்று மருந்தை கொண்டு வந்து நான் அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாற்று மருந்தை கொண்டு வரதுக்காக நான் அது மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் மறுபடியும் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணி வைங்க, நான் நல்லா தெரிஞ்சிருவேன், நான் நல்லபடியாக இது வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள் போஸும். அதை கேட்ட ராஜாங்கத்துக்கு துளி கூட பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பாசம் இல்லாமல் பயங்கர கோபமாகவும் அங்கே திட்டிக்கிட்டு இருக்காங்க. போஸு என் காலில் விழுறத விட நீ எழுந்து தயவு செஞ்சு இந்த வீட்டிலேயே இருக்காத, இப்போ அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னே தெரியல, சன்னியாசி என்ன சன்னியாசி இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கான், இதெல்லாம் கேட்குற போதே எனக்கு அசிங்கமாக இருக்குது, அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து இப்போ எல்லாருமே வந்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி டைமில் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதே எனக்கு அசிங்கமாக இருக்குது, என் வீட்டில் வந்து என் தம்பி வயிற்றில் பிறந்திருக்கான் பாரு, அவனெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சன்னியாசியும் அவர் கோவத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நல்லா திட்டி தீர்த்துறாரு. இதை கேட்ட இங்கே ஈஸ்வரியும் எங்க நீங்களுமா அங்கே போஸுவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், இப்போ தமிழ் செல்வி இந்த குடும்பத்தால் அவன் இந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காப்பாற்றணும்னா அந்த உசுரே வேணான்னு சொல்லிட்டு தான் இங்கே தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை அவன் எடுத்துகிட்டு வந்திருப்பான், அதுக்கு போய் நீங்கள் அவனை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராஜாங்கமும் இது சின்ன தப்பா, இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சதுக்கே நீங்கள் சின்ன தப்புன்றீங்கன்னா அப்போ ஆளை கொண்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ என்னன்னு சொல்லியிருப்பீங்க, இவங்களெல்லாம் வீட்டில் வைக்கிறதுக்கு உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேதுவும் அப்பா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு ஜூஸில் யாரோ மயக்க மரத்துக்கு கலந்து என்னை படுக்க விட்டுட்டாங்க, ஆனால் என்னால் எழவே முடியல, ஆனால் கருப்பசாமி என்னை முழிக்க வச்சு இந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி என்னை எழுப்பி விட்டுருச்சு, அதனால தான் இந்த சாட்சியை கூட நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சிச்சு, இல்லைனா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆனால் நான் மட்டும் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் யாருமே என்னை நம்பியிருக்க மாட்டீங்க, ஏன்னா அதனால் சாட்சியோட சொல்லலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வைத்தியரையும் அந்த பொண்ணையுமே கூட்டிகிட்டு வந்தேன், இவங்க 2 பேரையுமே நேரில் சாட்சி இருக்கிற போது யாருமே நம்பாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இவங்கள நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்க கேட்க இங்கே போஸ் மேலே அங்கே கோபம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இங்கே ராஜாங்கத்துக்கு. ஏன்னா எவ்வளவோ டைமு இங்கே போஸுவை மன்னிச்சு விட்டுருக்காங்க ராஜாங்கம், ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே போஸு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அங்கே ராஜாங்கம் அங்கே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மன்னிக்க மாட்டார். ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மன்னிச்சு பார்த்துட்டாரு, ஆனால் அவனுக்கு பொறுப்பு வர மாதிரி தெரியல, அவனுக்கு ஒரு அக்கறை எதுவுமே வர மாதிரி தெரியல, இந்த குடும்பத்துக்கு அவன் எதுவுமே இங்கே உருப்படியாக பண்ணலை, இந்த குடும்பத்தில் அவன் இது நல்லது பண்ணதை விட கெட்டது தான் அதிகமாக பண்ணியிருக்கான், அவனெல்லாம் இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது, அவனை வீட்டுக்குள்ளே இனிமே அவன் வரவே கூடாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏற்கனவே அந்த பிரச்சனை நினைக்கிற போதே ஈஸ்வரிக்கு நெஞ்சு வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்கு கல்யாணமும் நடக்காம இந்த வீட்லேயும் இருக்க விடாம பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தலை மேலே கை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போசுவும் உடனே அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு மாமா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
மறுபடியும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீ செஞ்ச தப்புக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் ஒரே முடிவாக சொல்லிடுறாரு. ஆனால் இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சேதுவும் போஸு நான் உன்னை அங்கேயே காட்டுக்குள்ளேயே இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அங்கேயே உன்னை புதைச்சிட்டு வந்துருப்பேன். நீ தமிழ் செல்வி அவள் வயிற்றில் உன்னொரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பொருட்படுத்தாமல் நீ அவளை அடிச்சுட்டு வந்திருக்க. உனக்கு போய் பாவம் புண்ணியம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியுமே சட்டையை பிடிச்சிக்கிட்டு நீ வெளியே வாடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. உடனே இங்கே சித்ராவும் அங்கே ஈஸ்வரியும் சேது விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் அங்கே சேது வெட்டுற மாதிரியே தெரியல. தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியேவும் விடுறாங்க. அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க. அதை பார்த்தரும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.